சார் காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு நிலவரப்படி தற்போது பார்த்தோம்னா திமுக வந்து தமிழ்நாட்டில் அதிக தொகுதிகளில் முன்னணியில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்கள் கழகத் தலைவர் வந்து நாடும் நமதே 40 நமதேங்கிற முழக்கத்தோடு தான் ஒரு ஆண்டுகளுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். உறுதியாக பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்லும். 2ஆம் இடத்துல அதிமுக இருக்கு மாதிரி இப்போ செய்திகள் இருக்குது. அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் போட்டி. எங்களுக்கான வாக்கு விழுக்காடு எல்லா தொகுதியிலும் பெரிய வெற்றியை கொடுக்கும். அது மாதிரி நாடு நமதே 40 நமதில் நாடு குறித்து பெரிய கேள்வி இருந்தது. இப்போ வருகிற நம்ம தேர்தலுடைய முன்னிலை நிலவரங்கள் பார்க்கும்போது பெருத்த நம்பிக்கையாகவும் உறுதியாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற நிலையில் வருவதாக இருக்கும். ஜனநாயகத்துக்கு தொடர்ச்சியாக இந்திய அரசியல் சட்டத்தின் மீது மோடி அரசு நடத்திய தாக்குதல், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மொழிச்சிறுபான்மை மதச்சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வன்மையான கருத்துக்களை மோடியுடைய நிலைப்பாடெல்லாம் இந்த தேர்தல் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். சார் இப்போ வந்து ஒரு சில தொகுதிகளில் பார்த்தோம்னா நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா தென் சென்னை இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், அது மட்டும் இல்லாமல் விருதுநகரில் வந்து ராதிகா சரத்குமார், விஜய் பிரபாகரன், இந்த மாதிரி நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதன் அடிப்படையில் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, வேட்பாளர்களை பொறுத்து மக்கள் வாக்களிக்கிற தன்மை குறைவு தான். அதற்கு மாறாக அமைகிற கூட்டணி தத்துவம் தலைவர்களை பொறுத்து தான் அமைகிறது. வேட்பாளர்களுக்கு 1 விழுக்காடு 2 விழுக்காடு கூடும். அதில் சில இடங்களில் ஒரு 5-6 இடங்களில் ஒரு 2ஆம் இடத்துக்கான போட்டியில் பாஜக இருக்காது, இந்த மாற்று கருத்து இல்லை. அது வெற்றியை பாதிக்க அளவுக்கு இருக்காது. மரியாதைக்குரிய 2 மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்த அக்கால தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், மரியாதைக்குரிய ராதிகா சரத்குமார் போன்றவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரபலம் இருக்குது. அந்த பிரபலம் வாக்காக மாறி வெற்றியை கொடுக்குமானா கொடுக்காது. அதற்கு மாறாக அந்த பிரபலத்தன்மை என்பது பாஜகவில் சீட்டு பெறுவதற்கு உதவி இருக்குமே ஒழிய வெற்றியை கொடுக்காது நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட திமுக பாஜக அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் வரவே தவிர இந்த நாம் தமிழர் கட்சி அதிமுக வந்துட்டு அது வந்து ஒரு கன்சிடரே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இப்போ தேர்தல் முடிவுகளை பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 39 தொகுதிகளில் முன்னிலை விவரங்களை பார்க்குற போது பெரும்பான்மையான 32 தொகுதிகளில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. 2ஆம் இடத்தில் அதிமுக தான் வந்திருக்கு. ஸோ போட்டிங்கிறது இங்கே தமிழ்நாடு நிலவரம் திராவிட இயக்கங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கு தான். மாற்று அரசியல் பேசுகிறவர்களுடைய நேர்மையின்மை, அவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரங்களாக இங்கே ஈடுபடாது. ஒருவர் வந்து பாஜக மத வெறுப்பும் சீமான் போன்றவர்கள் மொழி வெறுப்பும் பேசுகிறது இங்கே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பன்முகத்தன்மை கொண்ட நாடு அது. திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியாக இருக்கிறது. அதில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். கடைசியாக ஒரு கேள்வி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தேர்தல் முடிவு வரும், எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை நன்றி.